மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த இருக்கார் இல்லையா, இவர் பேர் தான் எஸ்ஐக்கு ராஜா. எஸ்ஐ பெரிய சூப்பர் ஹீரோ நினைப்பு. இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையில் இப்படியான நபர்களை பிடிச்சி கொஞ்சம் மனநலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுத்தா நல்லது. ஏன் அப்படின்னா அவருடைய போஸ்டர்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கவேன், கன்னோட தான் நிற்கிறாரு, பெரிய ஹீரோ லெவலில் தான் போஸ்டர் கொடுக்குறான்னு வச்சுக்கவேன். இந்த ஆளுகளுக்கு மனநிலை எப்படி வந்துடுது அப்படின்னா, இவர் ஒரு எஸ்ஐ. இவர் செஞ்ச காரியம் என்ன அப்படின்னா, தென்காசியில் இருக்கக்கூடிய ஆலங்குளம் பகுதியில் ஒரு நபரை பிடிக்கிறாங்க. அவர் கல் குடிச்சிருக்காரு. எங்கேயா கல் குடிச்சுன்னு கேட்டதுக்கு இந்த மணிகண்டன் அவர்கள் சம்பந்தப்பட்ட குடும்பத்தில் கை காட்டியிருக்காரு. இந்த மணிகண்டன் குடும்பத்தில் காலில் போய் விசாரித்து அவங்கள கூட்டிகிட்டு போய் இறக்கி காட்டு அப்படின்னு சொல்லும்போது அவர் மரத்தில் ஏறுறாரு. இந்த மணிகண்டன் அவர்களுடைய அண்ணா, அவர் வந்து மும்பையில் இருக்கார் நினைக்கிறேன், அவர் வந்திருக்காரு. அவருடைய பசங்க 2 பேர் 15-16 வயசு, இவங்களும் அங்கே இருக்காங்க. அவங்களும் வீடியோ எடுக்கிறாங்க. இந்த நேரத்தில் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு எஸ்ஐக்கு ராஜா கொஞ்சம் சண்டியராகவே பேசியிருக்காரு. சண்டியராக பேசுறதை தாண்டி இவருடைய அண்ணனை அடிக்க போக, அவர் மரத்தில் இருந்து இறங்கி வந்து இவரை அடிக்க வர 2 பேரும் கட்டி பொறல. கடைசியாக என்ன ஆகுது அப்படின்னா, இவருக்கு அடி வாங்குறாரு, அவர் அடி வாங்குறாரு. அந்த சண்டை முடிஞ்சதுமே அவர் எங்கேயும் ஓடி போகல. இதை கவனிக்கணும். மணிகண்டன் எங்கேயும் ஓடலை, அங்கேயே நிற்கிறாரு. இவர் துப்பாக்கி எங்கேயும் விழுந்துச்சு தேடி எடுத்து அவனை சுட ஆரம்பிக்கிறார். யாரும் மணிகண்டனை ஓடுனா சுடலாம், அங்கேயே நிற்கிறத எதுக்கு சுடுற? முதலாவது கல் இறக்குறது என்ன பெரிய பிரச்சனைன்னு நீ போய் சுடுறதுக்கு போயிட்ட. நீ இது வரைக்கும் ஏதாவது கள்ளச்சாராய விற்கிறவன். இதே தென்காசி பகுதியில் கடந்த 4 வருஷத்தில் கஞ்சா புழக்கம் உச்சத்துக்கு வந்திருக்கேன். எத்தனை பேரை சுட்டிருக்க நீ சொல்லு பார்ப்போம். இதே ஆலங்குளம், தென்காசியில் இதே ஆலங்குளம்லேருந்து ஒரு 900 மீட்டர், ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ள மணமகிழ் மன்றம் நடத்துகிறேன். அது திமுக காரன். அதில் எனக்கு தெரிஞ்ச தினமும் குடிச்சிட்டு ஆட்டம் முறை ஒரு 50-100 பேர். எங்கே அவங்கள ஒரு சுடு பார்ப்போம். லைசன்ஸ் கேட்டு போய் நில்லு பார்ப்போம். எங்கே லைசன்ஸ் வச்சிருக்கியா, எத்தனை பேர் கூடுற, இத்தனை பேருக்கு மேலே கூடுறியா அப்படின்னு கேள்வி பார்ப்போம். அங்கெல்லாம் கேட்கறதுக்கு வக்கு இல்லையே. எனக்கு என்ன புரியவே இல்லைன்னா, கல் இறக்குறது சரி, அது ரெகுலேஷன் கொண்டு வரணும். கவர்மெண்ட் தடை விதிச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுவே ஒரு பெரிய முட்டாள்தனம். கல் இறக்கிறத ரெகுலேட் பண்ணிட்டு உள்ளே கொண்டு வரலாம். இவங்க கண்ட சாராயத்தை விற்கலாமா? யார்? திமுக குடும்பத்துக்கு நெருக்கமானவங்க. அதுவும் கள்ளச்சாராயம் சேர்ந்து விற்கிறாங்க. அதில் எத்தனை நாளை கலந்து விற்கிறாங்க. அதெல்லாம் தப்பு கிடையாது. அதை குடிச்சு செத்து போகிறேன், அதெல்லாம் தப்பு கிடையாது. கல் இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாயிருச்சு. அதில் இவர் சூப்பர் ஹீரோ. யார்? பெரிய 6 படத்தில் வர விக்ரம் துப்பாக்கி வச்சு சுட்டுக்கிட்டே தெரிவார். இவங்களாம் வளர்த்து விடுறேன் யார் தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச மீடியா தான். துப்பாக்கி வலித்து வேட்டையாடும் ஒரு சிங்க போலீஸ் அப்படின்னு சொல்லி போஸ்டர்லாம் போட்டிருக்காங்க இவருக்கு. இந்த மாதிரி நீ வளர்த்து விடுறதுனால அந்த ஆள் மேலே, யார் இந்த ஆள் மேலே எஸ்ஐக்கு ராஜா பற்றி கேட்டால், அந்த பகுதியில் காவல்துறை கூட்டி போய் உள்ளே வச்சு கஸ்டடியில் அடிக்கிறல ஆரம்பிச்சு எல்லா ரவுடி வேலையும் பார்க்குறாரு. இவர் போலீஸே கிடையாது, ரவுடி. இது ஒரு வசனம் மாதிரி பேசிக்கிட்டு சுற்றி தீர. அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பார்த்தாலே தெரியுது, மற்ற போஸ்ட்டை பார்த்தாலே தெரியுது ஆள் ஏதோ சைக்காலஜிக்கல் பிரச்சனை இருக்குன்னு. அவரே தன்னை ஹீரோ அணைச்சிட்டு ஊரில் தட்டி கெடுத்துறாரு. தட்டி கேட்குறேன், இங்கே கஞ்சா வித்துக்கிறிருக்கேன், சட்டத்துக்கு புறம்பா இங்கே மணமயில் மன்றம் நடத்தியிருக்கேன். அவனை கேள்வி பார்ப்போம். கேட்கறது இல்லையே. அதே தென்காசி மாவட்டம் தான் திமுக ஆணையரை கூப்பிட்டு வச்சு, என்ன நீ 10,000 கொடுத்து விட, 50,000 வசூல் பண்ணி கொடுத்து விடு அப்படி கட்சி நடத்த நிதி கேட்குறியான். இன்னொருத்தவே பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க மாமிசம் வித்ததுக்காக அவங்கள போட்டு அடிக்க போய் அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகுது. அவங்கெல்லாம் 2 ரவுண்டு சுடையும் பார்ப்போம். கிடையாது. மணிகண்டன் அவர் மீது நாங்கள் கேட்டாச்சு, ஒரு வழக்கு கிடையாது. ஒரு வழக்கு கிடையாது. தான் உண்டு தன் வேலை உண்டு இருக்கிறாள். அங்கே போய் நீ அவன் குடும்பத்தில் சண்டை போட்டேன்னா, நீ ஹீரோனு காமிச்சேன்னா உன்னை தூக்கி போட்டு அடிக்கிறேன்னு செய்வேன். போலீஸில் மரியாதை கொடுப்பேன். நீ அந்த மரியாதை கொடுத்து அந்த மரியாதையை வாங்கணும். நீ ரவுடித்தனம் பண்ணனா போலீஸில் சலாம் போட்டு போவாங்களா மக்கள்? நீ ரவுடித்தனம் பண்ணால் அதுக்கு பதிலே நிற்பா. கையில் கண்ணு கொடுத்த தைரியம், கையில் எடுத்து ஒரு புல்லட்டாக பரவாயில்ல, ஒரே ஒரு காலை சுட்டுட்டேன்னு சொல்லலாம். 2 புல்லட்டை ஒரு காலையும் இன்னொரு புல்லட்டை இன்னொரு காலில் இறக்கி 2 காலையும் சுட்டுருக்கேன். இதில் இன்னொரு புல்லட்டு மிஸ் ஆயிடுச்சு. அதுவும் கையில் ஒரு காயம் இருக்குது. அப்போ உனக்கு வெறி பிடிச்சி அலையிற. அப்போ மனநோயாளியாக இருக்க நீ. இந்த மாதிரி காவல்துறை இல்லையா, அந்த காவல்துறை பிடிச்சி கொஞ்சம் மனநலம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு அனுப்பி வைக்க. இந்த மாதிரி நிறைய பேர் சுத்தர பார்க்க முடியுது. போய் 1.5 மாதம் தான் ஆகுது. பிரச்சனை இருக்குன்னு எங்களோட டிரான்ஸ்ஃபர் பண்ணி திரும்ப இங்கே அனுப்பிவிட்டுருக்கானுங்க. எங்கே போனால் இதே தொல்லையாக போச்சு தாளோட. இதுக்கு சமீபத்தில் ஒரு 6 மாதத்துக்கு முழுக்க அவார்டு வேறு கேட்டால் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் பேரில் இந்த திரைப்படம்லாம் ஏற்றி வர விட்டானுங்க. அந்த லட்சத்தில் போய்கிட்டு இருக்குது நாடு. இதோட சேர்த்து தென்காசி மாவட்டத்துக்கு சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு. அதையும் சேர்த்தே சொல்கிறேன். தென்காசி மாவட்டம் தான் தமிழகத்திலேயே வளர்ச்சியில் கீழே இருக்கிற மாவட்டம். இன்னைக்கு நேற்று கிடையாது. நீங்கள் 60 வருஷமாக எடுத்தாலும் சரி, அந்த பட்டியல் எடுத்து வச்சுக்கோங்க, எப்போவுமே கடைசி இடத்துல இருக்கிறது தென்காசி. வளர்ச்சியே கிடையாதுன்னு எதுலங்க நம்பர் 1 இருக்கு? நல்லா ஜாதி சண்டை போடுவோம், தேவரும் நாடாரும் சண்டை போடுவோம், நாடாரும் பட்டியலின மக்கள் சண்டை போடுவோம், பட்டியலின மக்களும் தேவரும் சண்டை போடுவோம். சூப்பர். இந்த ஊரில் போன வச்சுக்கோங்க, கதை கேட்டோன்னா அதுதான் அதிகமாக வருது. இதில் நம்பர் 1 இருந்து என்ன பிரயோஜனம்? நீங்கள் பெரியவங்களாக விட்டுருங்க, நான் இளைஞர்களை கேட்குறேன்.
அந்த பகுதியில் என்ன வளர்ச்சி வந்துருச்சு? இந்த தென்காசி மாவட்டத்தில் ஒரு சிப்காடு ஆரம்பிக்க போறேன்னு 300 கோடிக்கு எம்கே ஸ்டாலின் போட்டு அறிவிச்சாரு. எப்ப? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ஏதோ கல்லை நட்டுட்டு போனாரு, எதுவும் வந்த மாதிரி இல்லை. இந்த சிப்காடு கொண்டு வரக்கு நீங்க எத்தனை வருஷம் போடுறீங்க? ஏதாவது உருப்படியா இங்க வருதா? ஆனா என்ன நடக்குது? நான் தென்காசி இளைஞர்களே பார்த்து கேட்கிறேன், என்ன நடக்குது? திரைப்படம் சுத்தி என்ன நடக்குது? அங்கே குவாரி ஏறக்குறைய 45க்கும் மேற்பட்ட குவாரி சட்டத்துக்கு புறம்போ இயங்குது. அதுல 10 குவாரிக்கு அனுமதி இருக்கு. ஆனால் 10 குவாரியும் வெட்டி எடுக்கிறான். எங்க இருந்து? பொதிகை மலையில் ஆரம்பிச்சு இந்த சங்கரன் கோவில் பகுதியெல்லாம் பார்த்து வச்சுக்கணும், வெட்டி தள்ளுறானுங்க. சங்கரன் கோயில் அம்பா சமுத்திரம் அந்த பகுதியை ஃபுல்லா வெட்டுறானுங்க. அதெல்லாம் யாரு? அரசியல்வாதி தானே. கடந்த 5 வருஷம் வெட்டி தாறுமாறா கொண்டு போயிருக்கானுங்க. ரோட ஃபுல்லா செதைச்சு. அதை பத்தி நாம அக்கறை போடணும். நம்ம மாவட்டம் நம்ம எப்படி முன்னேறது? என்ன வளம் தென்காசிக்கு இல்லை? என்ன குறைச்ச தென்காசிக்கு? அவ்வளோ இயற்கை கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு தென்காசி. ஆனா எந்த வளர்ச்சியும் இல்லாமல் எப்படி இருக்குது? அதுவும் 60 வருஷமா அப்படியே இருக்குது. இன்னும் பின்தங்கி வேணா போவேன், முன்னுக்கு வரமாட்டேன். அந்த நிலைமைக்கு காரணம் இங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காவல்துறைகால பனிஷ்மெண்ட் ஆடுறவே அங்கே அனுப்பி விடுறது. அந்த மாதிரி இப்படி இருக்குது. ஏதோ வளம் குறைவா இருந்தா பரவாயில்ல, எல்லா இயற்கை வளமும் இருக்குது. இதுல கடந்த 5 வருஷத்துல திமுக கவர்மெண்ட் ஏதாவது செஞ்சானுங்க. தாமிரபரணி யாரு இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற மண்ணை ஃபுல்லா அள்ளிட்டு போயிட்டாங்க. இது எல்லாம் அந்த கனிம வள கொள்ளை மட்டும் அந்த பகுதியில் அதுக்கு இருக்கிற அழகே, தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற அழகே அந்த மலைப்பகுதி தான். அதையே சுரண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல மட்டும் சுமார் 1000 கோடிக்கு ஆட்டையை போட்டிருக்காங்க. சங்கரன் கோவில் பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதை பத்தி ஏதாவது யோசிக்கிறானா? இந்த மாதிரி சண்டை தான் 1008 ஓடுகிறது. எது? இந்த ஜாதி சண்டைகள், சமூக சண்டைகள். இதுதான் இதுல போச்சுன்னு வச்சுக்கவேன். எந்த காலத்துலையும் சொல்றேன், வரலாறு கடத்திக்கிட்டே இருக்கும். எதை கேட்டாலும் எல்லா வரலாறு பற்றி வச்சுக்கவேன். இன்னொரு வரலாறு சொல்றான். அது சண்டை போறதுக்கும் சண்டை இருக்கிறதுக்கும் முன்விரோதம் இருக்கிறதுக்கும் ஒரு சண்டையை மேல மேல சொல்லிட்டே இருக்கான். ஆக மொத்தத்தில் இங்க என்ன நடக்குது, இந்த மாவட்டத்துக்கு என்ன பிரச்சனை இருக்குன்ற பத்தி பேசுறதுக்கு அங்கே ஏறக்குறைய ஆளே கிடையாது. அப்ப பொருளாதார மட்டும் கிடையாது, சோசியலாவே பின்தங்கி நிக்குது. இதை பத்தி யார் யோசிக்கணும்? இளைஞர்களாக யோசிக்கணும். நான் சொல்றேன், இதே ஆலங்குளம் தென்காசி எடுத்துக்கோங்க. ஆலங்குளம் தென்காசியில குற்றாலம் மாவட்டம் இல்லாட்டி ஆலங்குளம் பகுதியில் ஆகட்டும், இதுல எவ்வளோ அருவிகள் இருக்கு. குற்றாலம் மட்டும் ஓரளவுக்கு தெரியும் வச்சுக்குவேன். அந்த குற்றாலமே கேவலமாக தான் இருக்குது. எல்லாம் குப்பை கொட்டி வைக்கிற மாதிரி இருக்குது. நீ குற்றாலத்தை நீட்டாக வச்சுக்கிது அந்த இடத்துல சுற்றுலாத்தலமாக முன்னேற்றி வச்சுக்கவேன். குற்றாலம் ஆலங்குளம் 2 பகுதி சொல்கிறேன், 2 தொகுதிக்கு சேர்த்தே சொல்கிறேன். அந்த பகுதியில் போதுமான வளர்ச்சியை உருவாக்கணும். 2000 கோடிக்கு உங்களால் சுற்றுலா பயணிகளை உள்ளே கொண்டு வர முடியும். இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த ஏரியாவில் ஈஸியாக கொண்டு வர முடியும். ஆனால் கொண்டு வரதுக்கான எல்லா வசதி இருக்கு. ஆனால் அதை அனுபவிக்கிறவன் அந்த பகுதியில் இருக்கிற எல்லா ரிசார்ட்டையும் கட்டி வச்சிருக்கேன். ஃபுல்லாக பெரிய பெரிய அரசியல்வாதி. அவன் வந்து தங்குறதுக்கும் அவன் கும்மால் அடிக்கிறதுக்கு நீங்கள் போகிறீங்க. அந்த பகுதியில் எல்லா விதமான வேட்டையும் ஆடி அந்த பகுதியில் கூடிய இந்த அரசியல்வாதிகளுக்கு கறி வாங்கி போடணும். அவங்களுக்கு ஆட்டுக்கறி மாட்டுக்கறிலாம் ஆகாது, எக்ஸ்ட்ரா கறி தேவை. அதில் காட்டுக்குள்ளே போய் வேட்டையாடிட்டு வரணும். அதை தூக்கிட்டு வந்து சாப்பிடணும். இவங்களுக்கு குற்றாலத்தை அப்படி ஆக்கி வச்சிருக்காங்க. மற்ற மக்கள் எல்லாம் வந்து போதுமான அளவுக்கு சுத்தமெல்லாம் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ நான் இளைஞர்களுக்கு தென்காசி இளைஞர்கள் கேட்குறேன், பாலின்னு ஒரு ஐலாண்ட் இருக்குது. பாலி ஆகட்டும் இல்லை இந்தோனேஷியா ஆகட்டும், இந்த பகுதியில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் எதற்காக பிரபலம் கேட்டேன்னு வச்சுக்கோங்க. அங்கே போனால் ஆயுர்வேதம் இருக்கு இல்லையா, இந்த ஹெர்பல், அது சம்மந்தமான மூலிகைகள், அது சம்மந்தமான மசாஜ் ஆரம்பி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. டூரிசம்ன்றது வெறும் சுற்றுலான்றது இது மட்டும் கிடையாது, மன அமைதிக்கு சேர்த்து வர முடியும். அந்த மாதிரி மன அமைதிக்கு ஒரு மாதம் 2 மாதம் போக முடியும்னா அது தென்காசி தான் சிறந்த இடம். அதுக்கான போதுமான டூரிசம் உங்களால் உருவாக்க முடியும்னா நிச்சயம் உருவாக்க முடியும். நீங்கள் வெறும் சுற்றுலா பயணிகளை விட்டுருங்க, அந்த அருவிகளை விட்டுருங்க. இந்த மாதிரி மூலிகை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் உங்களால் டூரிசம் உருவாக்க முடியும்னா 100% மூலிகை சம்பந்தப்பட்ட மருத்துவ குணங்களோட ஒரு மன அமைதியை உருவாக்கக்கூடிய ஒரு தளத்தை உருவாக்க முடியும்னா தென்காசி சிறந்த இடம். இதுக்கு மட்டும் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு அசால்ட்டா அந்தந்த சிட்டிக்குள்ளே 500 கோடி உருவாக்க முடியும். ஈஸியாக நீங்கள் 500 வந்து 1500 கோடி வருமானத்தை மாற்ற முடியும். ஏன்னா வருமானத்தை பற்றி பேசுறேன்னா அங்கே வருமானமே இல்லை, சுத்தமாக இல்லை. அந்த லெவலுக்கு பின்தங்கி போகுது. இவ்வளோ இயற்கை இருந்து அப்போ இருக்கக்கூடிய இயற்கையையும் பாதுகாக்கணும், எனக்கு வருமானத்தை உருவாக்கணும்னா நம்ம அதற்கேற்ற ஏதாவது யோசிக்கிறதுக்கு அங்கே எவ்வளோ இருக்கானா வரவே ஃபுல்லாக அரசியல்வாதி வரவே ஃபுல்லாக இந்த மாதிரி பிரச்சனை தான் வரேன். அது தேர்வு செய்யறதுல இப்படிதான் இருக்கேன். எனவே இளைஞர்களுக்கு என்ன சொல்லுன்னா, இந்த சமூக பிரச்சனை, சமூகம் சார்ந்த பிரிவினைகள் இதெல்லாம் ஒரு ஓரம் வச்சுட்டு என் பகுதி என் மாவட்டம் தென்காசி அதை நான் முன்னேற்றத்துக்கு என்ன பண்ண போறேன். எடுத்துக்காட்டுக்கு வாசுதேவ நல்லூர்ல ஆனந்தன் ஐயாசாமி நிற்கிறார். இந்த மனுஷன் எனக்கு தெரிஞ்சு தென்காசிக்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்காரு. அங்கே தான் கிடக்காரு. பேசுனா போதுமான அளவுக்கு அந்த பகுதியில் கூட எல்லா விஷயமும் தெரியுது. அது எப்படி வருமானத்தை கூட்டணும், அங்கே எப்படியான வளர்ச்சி அவசியம் இருக்குது. அப்போ இந்த மாதிரி அரசியல்வாதிக்கு ஏதாவது முக்கியத்துவம் கொடுங்க, அதுதான் நான் சொல்லுவேன். எந்த ஒரு அரசியல்வாதி அங்கே இருந்து வளர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களை யோசிக்கிறானோ அவன் அப்படி சமூகமும் எதையும் பார்க்காம நீங்கள் ஒன்று கூடுனால ஒழிய தென்காசி நிச்சயம் 100% சொல்கிறேன் அதிகபட்சமான வளர்ச்சியை கட்ட முடியும். இந்த வாசுதேவ நல்லூர் பக்கத்து
கரும்பு ஆலைகள் இருக்கு பாருங்க, இந்த கரும்பு ஆலைகளை உருப்படியா பண்ணாலே நீங்க வெறும் கரும்பு உற்பத்தியில் மட்டுமே 40-60 கோடி வருமானம் பார்க்க முடியும். இந்த அளவில் மட்டும் தான் நிற்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எத்தனால பெட்ரோல்ல சுமார் 20% அளவுக்கு கலக்கிறதுக்கு அனுமதி உண்டு எரிபொருளாக. அதே கரும்பு ஆலைகளிலிருந்து கிடைக்கக்கூடிய எத்தனால் இருக்கு இல்லையா, அந்த எத்தனால் எவ்வளவு தூரத்துக்கு பயனுள்ளது? அப்போ அந்த எத்தனால் உற்பத்தி அதிகப்படுத்தி அதுக்கான ஃபேக்டரியை உள்ள கொண்டு வர முடியுமானா, இந்த மாதிரி படித்து அந்த அந்த தொகுதியின் மீது அக்கறை இருக்கக்கூடிய நபர்களால் மட்டும்தான் கொண்டு வர முடியும். இங்கே தென்காசி மாவட்டத்துக்கு அந்தந்த பகுதிகளுக்கு என்ன வளர்ச்சியை உருவாக்க முடியும்னு யோசிக்கக்கூடிய இந்த மாதிரி நபர்களால தான் ஏதாவது உருப்படியாக நல்ல காரியம் செய்ய முடியும். அந்த எத்தனாலை வச்சு மட்டுமே எனக்கு அசால்ட்டாக ஒரு 30-40 கோடி வருமானம் பார்த்துட முடியும். அது போக பவர் ஜென்ரேஷன் உங்களால் மின்சார உற்பத்தி பண்ண முடியும். ஏன்னா சர்ப்ளஸ் அடிச்சு தாக்கலாம். இந்தியா முழு இந்த சுகர் கேன் சர்க்கரை ஆலை சம்மந்தப்பட்டு இயங்கக்கூடிய இந்த பவர் ஜென்ரேஷனுக்குல எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் அது அடிச்சு நொறுக்கி போய்கிறது. அதுக்கு போதுமான அளவுக்கு இவங்க ஸ்டைஃபனும் தராங்க. யார்? கவர்மெண்ட். போதுமான அளவுக்கு மானியங்கள் தர ஆரம்பிக்கிறாங்க. அதில் 30-40 கோடி வருமானம் பார்க்க முடியும். இது எல்லாமே வாசுதேவன் நல்லூர் பக்கம் இருக்கானா இருக்கு. ஆனால் பாருங்களேன், அந்த ஒரு தென்காசி ஒரு ரவுண்டு போங்களேன், அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் ஏன் பெரிய அளவில் காசு புழக்கம் இல்லாமல் இருக்குது அப்படின்ற யோசனை வர ஆரம்பிக்கும். இங்கேருந்து கேரளாவில் சுற்றி பார்க்க போவாங்க. இந்த இருக்கு தென்காசி அட்டகாசமாக இருக்கும். ஊட்டி கொடைக்கானலோட பட்டாசாக இருக்கும். எதனால அதற்கான வருமானத்தை கூட்ட அதுவே யோசிக்கவே இல்லைன்னா அந்த மக்களே அப்படி இருக்காங்க. இது ஒரு பெரிய சிக்கல். நீ உண்மையிலே சொல்கிறேன், வாசுதேவன் நல்லூர் பக்கத்து 22 பஞ்சாயத்து 31 வில்லேஜில் தண்ணி பிரச்சனையே இருக்குது. அவ்வளோ இயற்கையாக இருந்தால் தண்ணி பிரச்சனையே இருக்குது. அப்போ இது எப்படி உருவாகுது? 60 வருஷமாக இந்த பிரச்சனையோட சுற்றி இருக்குது. தெரு விளக்கில் ஆரம்பிச்சு ஸ்ட்ரீட் லைட்டில் ஆரம்பிச்சு ரோடு ஒரு உருப்படியாக இருக்காது தெருவில். இது எப்படி? மற்ற எல்லா தொகுதிக்கும் தென்காசி வித்தியாசத்தை ஈஸியாக சொல்லிட முடியும். போய் நுழைஞ்சமே சொல்லிடலாம். எப்படி இவ்வளோ பின்தங்கி இருக்குது? எனவே பதிவோட இறுதியாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த விவகாரத்தில் இந்த மாதிரி காவல்துறை இருக்காங்களே, விளந்துக்கு உள்ள அனுப்புறது நல்லது. எஃப்ஐஆர் மட்டும் பார்த்தாது. இந்த ஆளுகளாம் பெருமண்டாவே காவல்துறையில் வேலை பார்க்குறதுக்கே தகுதியில் ஆளுகள். ஆனால் அதே நேரம் இளைஞர்களுக்கு நான் சொல்லுவேன், என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த பகுதி பின்தங்கி இருக்கின்ற அக்கறைக்கு வாங்க. உங்கள் பகுதியை நீங்கள் தான் முன்னேற்றணும். உங்களுடைய மாவட்டத்தை முன்னேற்றுறதுக்கு நீங்கள் தான் யோசிக்கணும். 5 வருஷம் சும்மா இருந்துட்டு 5ஆவது வருஷம் வந்து சிப்கார்டு அறிவிக்கிறான் பாரு, அது ஏமாத்துற வேலை. அங்கே இருக்கிற மணலை கொள்ளையடிக்கிறான் பாருங்க, அது ஏமாத்துற வேலை. அங்கே இருக்கிற கனிம வளத்தை வெட்டி எடுக்கிறான் பாருங்க, அந்த பொதிகை மலைஃபெல்லாம், அது ஏமாத்துற வேலை. அங்கே இருக்கிற சுற்றுலாத்தலங்கள் முன்னேற்றத்துக்கு யாராவது யோசிக்கிறானா, அங்கே இருக்கிற கரும்பாலைகள் மூலமாக வருமானத்தை கூட்டுறதுக்கு யோசிக்கிறானா, அந்த பகுதியில் குற்றாலம் ஆலங்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா சுற்றுலாத்தலங்களையும் சுத்தமாக அழகாக நவீனமயமாக்கி அதன் மூலம் வருமானத்தை உருவாக்கி மக்கள்கிட்ட பொருளாதாரத்தை உருவாக்க முடியும் நினைக்கிறானா, எல்லாரையும் இணைச்சிக்கிட்டு வளரும்னு நினைக்கிறானா, அதுதான் நல்ல அரசியல். ஒரு நல்ல அரசியல் மாற்றத்தை உருவாக்கணுங்க, அது எல்லா தீர்வையும் கொடுக்கும். அதே நேரம் வரலாறு பேசிட்டு சண்டை போட்டுட்டே தெரியுது இல்லையா, அதனால் எந்த பிரயோஜனம் எந்த நல்லதும் எதுவும் நடக்காது. எனவே தென்காசியை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்வு கண்டிக்கத்தக்கது. அதே நேரம் தென்காசியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கீங்களே, கொஞ்சம் அடுத்த கட்டமாக அந்த மாவட்டம் முன்னேற்றுறதுக்கு இத்தனை நாள் பின்தங்கி இருக்கலாம், இனிமேலாவது முன்னேறதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு தாராளமாக யோசிங்க. நான்லாம் நேரடியாக வந்து வேலை பார்க்கவே தயார். எனவே தயவு செய்து சொல்கிறேன், தென்காசி எல்லா வளர்ச்சிக்கும் தகுந்த இடம். அதை நீங்கள் மனசில் வச்சால் ஒழிய அது முன்னேறும்.